ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் தமிழக ஆளுநர் திரு RN ரவி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலுக்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழிநெடுகிலும் பெருந்திரளான மக்கள் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு மற்றும் அன்பு மக்களுக்காக இன்னும் கடினமாக உழைக்க தூண்டுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் குருவாயூர் கோவிலில் இன்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ பிரார்த்தனை செய்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா MG ராமச்சந்திரன் மக்கள் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் என்று தமிழில் பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். MG ராமச்சந்திரனின் பிறந்த நாளையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தமிழ் சினிமாவின் அடையாளமாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் திகழ்ந்தவர் MG ராமச்சந்திரன் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமது திரைப்படங்கள் வாயிலாக சமுதாயத்திற்கான கருத்துக்களை அழுத்தமாக முன்வைத்தவர் என்றும், மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த தலைவர் பாரத ரத்னா MG ராமச்சந்திரன் என்றும், அவரது பிறந்த நாளான இன்று அவரை போற்றி வணங்குவோம் என்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் L. முருகன் கூறியுள்ளார். சீக்கிய மதத்தின் 10வது குருவான குரு கோபிந்த் சிங்கின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், தியாகம் மற்றும் துணிச்சலின் அடையாளமாகவும் நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் அனைத்தையும் தியாகம் செய்த குரு கோபிந்த் சிங்கை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் சமத்துவம் மற்றும் நீதியை நிலைநாட்ட பாடுபட்டவர் குரு கோபிந்த் சிங் என்றும், அவரது துணிச்சல் மற்றும் தியாகம் வரும் தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிக்கும் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அர்ஜுனா விருது பெற்ற துப்பாக்கி சுடும் வீராங்கனை ஈஷா சிங் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஈஷா சிங் மென்மேலும் சாதனைகளை படைக்க வேண்டும் என அமைச்சர் வாழ்த்தியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழக ஆளுநர் திரு RN ரவி. அவர் பேசுகையில், For thousands of years, temples have been the center of our life. Whenever a village is built, first a temple is built and then the village develops around it. It has been the center of gravity of our entire life. For a long time, because of long period of subjugation, colonization, this sense got weakened. Now today, the entire country is what is called Ramamaya. With this coming up of Sri Rama's magnificent temple at Ayodhya, the whole country is celebrating because Ram lives in the heart of every Indian. And it is the responsibility of the people around to keep the temple clean, to maintain the temple. It is not the responsibility of temple management as such. Management they do, but essentially it is the responsibility of the people, devotees. It should be part of their regular ritual. When we come to the temple, we pray, we seek peace, we must clean it. You know, our Prime Minister has given a very special thrust on cleanliness. Cleanliness all around. Cleanliness in a house, cleanliness outside on the road, public place, private place, and cleanliness of our temples. Today, we visited Sri Ranganath Swami Temple. We offered our prayers for the well-being of all, and we did what we are expected to as a part of our tradition, took part in cleaning the temple. It should be our regular endeavor. Every devotee must do it. பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கிய அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் முதலிடம் பிடித்து கார் பரிசினை பெற்றார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் பொங்கல் தினத்தன்று ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்கு 2400 காளைகளும் 1318 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்திருந்த நிலையில் 900 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்றனர்.
பங்கேற்றனர். மொத்தம் 10 சுற்றுகள் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டில் 45 பேர் காயமடைந்த நிலையில் 7 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கிய அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் முதலிடம் பிடித்து கார் பரிசினை பெற்றார். அதேபோன்று 13 காளைகளை அடக்கிய அவனியாபுரம் ரஞ்சித் 2ஆம் பரிசையும், 9 காளைகளை அடக்கிய திருப்போணம் முரளிதரன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் 3ஆம் பரிசினை பெற்றனர். முதலில் கோவில் காளைகளும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளும் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. உள்ளூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காளைகள் பங்கேற்றிருந்த இந்த ஜல்லிக்கட்டில் காளைகள் அடக்கிய வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள் மற்றும் சைக்கிள், பீரோ, கட்டில், சில்வர் பாத்திரங்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என்பன உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோன்று சிறப்பாக களத்தில் நின்று விளையாடிய காளை உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டை காண பார்வையாளர்கள் அவனியாபுரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. மேலும் அவனியாபுரம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் சுமார் 2000 காவலர்கள் ஈடுபட்டிருந்தனர். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் மாட்டுப் பொங்கலன்று ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரக்கணக்கான ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் மத்தியில் சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற்றது. பாலமேடு பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் பாலமேடு பொது மகாலிங்க மடத்து கமிட்டி ஆகியவற்றின் சார்பில் மஞ்சமலை ஆற்றின் மைதானத்தில் நடைபெற்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 3677 காளைகள், 1412 மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்திருந்த நிலையில் 1000 காளைகள் மற்றும் 700 மாடுபிடி வீரர்களுக்கு அனுமதி டோக்கன் வழங்கப்பட்டிருந்தது. மொத்தம் 10 சுற்றுகள் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டில் 840 காளைகள் களமிறங்கிய நிலையில் ஜல்லிக்கட்டில் 42 பேர் காயமடைந்தனர். இதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கிய பொதும்பைச் சேர்ந்த பிரபாகரன் முதலிடம் பிடித்து கார் பரிசினை பெற்றார். இதேபோன்று 11 காளைகளை அடக்கிய சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் 2ஆம் பரிசையும், 8 காளைகளை அடக்கிய பாண்டீஸ்வரன் 3ஆம் பரிசினையும் பெற்றனர். இதேபோன்று சிறப்பாக களத்தில் நின்று விளையாடிய புதுக்கோட்டை மாவட்டம் ராக்கெட் சின்னக்கருப்பு காளைக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. முதலில் கோவில் காளைகளும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. உள்ளூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காளைகள் பங்கேற்றிருந்த இந்த ஜல்லிக்கட்டில் காளையை அடக்கிய வீரர்களுக்கு தங்க காசுகள் மற்றும் சைக்கிள், பீரோ, கட்டில், மெத்தை, சில்வர் பாத்திரங்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டை காண பார்வையாளர்கள் பாலமேட்டில் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. மேலும் பாலமேடு முழுவதும் பாதுகாப்பு பணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டிருந்தனர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக ஆன்லைன் மூலம் 6099 காளைகளும் 1784 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்திருந்த நிலையில் 1200 காளைகளும் 800 மாடுபிடி வீரர்களுக்கும் இன்று அனுமதி டோக்கன் வழங்கப்பட்டதில் இன்று 810 காளைகள் மட்டுமே களம் கண்டன. ஜல்லிக்கட்டில் 18 காளைகளை அடக்கிய கருப்பரணி கார்த்தி முதல் பரிசாக கார் பரிசு பெற்றார். 17 காளைகளை அடக்கிய பூவந்தி அபிசித்தர் 2ஆம் பரிசையும், குன்னத்தூர் திவாகர் 12 காளைகளை அடக்கி 3ஆம் பரிசையும் பெற்றனர். சிறந்த காளைக்கான முதல் பரிசாக காரை மேலூர் குணா என்பவருக்கு வழங்கப்பட்டது. நேரமின்மை காரணமாக 9 சுற்றுகள் மட்டுமே நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்கள் கடங்காத காளைகளுக்கும் தங்க நாணயம், சைக்கிள், பீரோ, கட்டில், மெத்தை, கேஸ் ஸ்டவ், சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் ஜல்லிக்கட்டில் 78 பேர் காயமடைந்த நிலையில் 12 பேர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுலா பயணிகள் நேரில் காணும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டைக்கான தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் இன்று அலங்காநல்லூரில் குவிந்திருந்தனர். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.